இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அதி மங்கள காரணனே, துதி தங்கிய பூரணனே, அதி மங்கள காரணனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழத்தின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த பன்மையே காரணனே, அதி மங்கள காரணனே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இங்கு மரணத்தின் இருளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் என்பது கொடிதான ஒன்றாகத்தான் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் இயேசு நமக்காக உலகத்திலே பிறந்து மரித்து மீண்டும் உயிர்த்த பின்பு மரணம் ஜெயிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம் அதான் சொல்கிறது. தமது மரணத்தினால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு என்ன பண்ணுகிறார்? அழிக்கும்படிக்கு இயேசு மாம்சமும் இரத்தம் உடையவராய் வெளிப்பட்டாராம். அதனால ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அடிமைத்தனத்தில் இந்த பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மரண பயத்தில் வாழ்கிற கூட்டம் ஏராளம். ஒரு சிறு கட்டி வந்து விட்டால் இது கேன்சராக இருக்குமோன்னு பயந்து விடுகிறார்கள். ஒரு சிறு பலவீனம் வந்து விட்டால் ஐயோ இதனால் நான் மரித்து விடுவேன் என்று சொல்லி எவ்வளவோ காரியங்களை எங்கெங்கெல்லாம பார்க்கிறோம். ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவார் என்று சொன்னால், நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் மரணம் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அதை ஜெயமாய் இயேசு மாற்றி இருக்கிறார். அதனால்தான் பவுல் மற்ற அப்போஸ்தலர்கள் தைரியமா சொல்கிறார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு சொல்ல முடியுது. மரண பயத்தை கர்த்தர் முற்றிலுமா எடுத்து போட்டு இருக்கிறார், எடுத்து போடதான் விரும்புகிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? எதை எடுத்தாலும் பயம். சிலவருக்கு வாகனம் ஓட்டினாலும் பயம், ரோட்ல போனாலும் பயம், ஐயோ வண்டி மோறிடுமோ, சிலவங்க டிராவல் பண்ணுவது விபத்து ஆகிவிடுமோ, எதற்கெடுத்தாலும் பயந்து பயந்து வாழ்கிற ஜனங்கள் இன்னைக்கு பார்க்கிறோம். கற்பா தெரிகிறத பார்த்தா பயந்துருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பயத்தெல்லாம் மாற்ற இயேசு வல்லவரா இருக்கிறார். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை கூட இயேசுவால் விடுவிக்க முடியும். ஒரு சிறைச்சாலை, அதிலே தூக்கு தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அறைகளிலும் அடைக்கப்பட்டு அவர்கள் அந்த தூக்கு தண்டனை நேரம் நெருங்கும் பொழுது பல விதத்திலே போராடுவார்கள். அந்த நேரத்திலே மரணத்தை குறித்த தேதி குறிக்கப்பட்டதினாலே ஒரு மனிதனுக்கு மரணத்துக்குரிய தேதி திறந்து விட்டால், நாள் திறந்து விட்டால் அதற்கு முன்பாகவே மறித்து விடுவான் அந்த பயத்தினாலே. அப்ப அது அவர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு தூக்கு தண்டனை அவர்களுக்கு சிலருக்கு பைத்தியம் பிடிக்கும், சிலர் அலறுவார்கள், சிலர் முட்டுவார்களாம். அவருடைய சுபாவங்களே மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு கைதியும் இருக்கிறார். அந்த கைதி எப்படியாவது தப்பணும், கொஞ்ச நாள் உயிர் வாழணும்னு ஒரு ஆசை இருக்குது. என்ன செய்யறது? மரணத்தை சந்திக்க அவன் ஆயத்தமாக இல்லை. உடனே முட்டுகிறான், மோதுகிறான், பல காரியங்களை பல தெய்வமாக எதெல்லாமோ கூப்பிட்டு பார்த்தான். ஒண்ணுமே கேட்கவில்லை, ஒண்ணுமே வந்து பதில் சொல்லவில்லை. இருட்டிய அறை இருளில் அந்த செல்லில் இருந்து கத்துகிறான். திடீரென்று பார்த்து இந்த கிறிஸ்தவங்களாம் ஏதோ கும்பிடுவாங்க, இந்த இயேசுநாதரே அவராது வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாரான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த அறைக்குள்ள ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. வேதம் அதுதான் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. இயேசுவை நோக்கி கூப்பிட்டாலே போதும், மறு உத்தரவு வந்துடும். சில நேரத்துல அவரே இறங்கி வந்துடுவார் என்ன வேணும்னு சொல்லிட்டு கூப்பிடுகிறார். ஒரு வெளிச்சம் முதலாதான் இந்த அறைக்குள் வருகிறது. அடுத்து இயேசு வருகிறார். ஐயா, என்னை தயவு செய்து இந்த மரணத்திலிருந்து விடுவிச்சா போதும்னு சொல்லி அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? சரி, கவலைப்படாத, உன்னை தூக்கில போட மாட்டாங்க, நீ விடுவிக்கப்படுவாய். பாருங்கள், அப்படியே நடக்கிறது. ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிறார், அற்புதங்கள் அங்கு செய்கிறார். மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட அந்த மனிதன் தைரியமா, பயம் நீங்கி போச்சு, இருள் நீங்கி போச்சுது. அவன் அடுத்த நாள் சொல்லுகிறான், என்னை தூக்கில் போட முடியாது, நான் வெளியே வருவேன். அப்படியே அவனுக்கு இரக்கம் கிடைக்கிறது, கருணை மனு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவன் தூக்கு தண்டனையில் தப்பி விடுகிறான். யோசித்து பாருங்கள், மரண இருளின் தேசங்களில் குடியிருக்கும் மேல் வெளிச்சம் உதித்ததா? இன்னைக்கு அப்படிப்பட்ட தேசங்கள் எங்கும் காரிருளும், யுத்த மேகங்களும் இழப்புகளும் இயற்கையின் சீற்றங்களும் நிறைந்திருக்கிற இந்த நாட்கள்ல என் தேவன் தமது பிரகாசத்தை, இயேசுவாகி அவர் தமது வெளிச்சத்தை உதிக்கப்படினால் போதும், சூழ்நிலை மாறிவிடும், வெளிச்சம் உண்டாகிவிடும், அற்புதங்கள் நடக்கும். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஜன்பின் தகப்பன், இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இருளும் பாவமும் சாபமும் காரிலும் நிறைந்த இந்த நாட்களப்பா, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, எதை செஞ்சாலும் பிரச்சனை, எல்லா பக்கங்களிலும் பலவீனங்கள், வேதனைகள், ஆபத்துகள், விபத்துகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல எங்க பார்த்தாலும் பயந்து பயந்து, வேலைக்கு போறவங்க பயப்படுறாங்க, ஸ்கூலுக்கு போறவங்க பயப்படுறாங்க, கற்றுக் கொடுக்கிறவங்க பயப்படுறாங்க. எல்லா நிலையத்திலும் பயத்தோடு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன ஆகுமோ தெரியல, இன்னைக்கு என்ன நடக்குமோ தெரியல, இந்த நிலைமையை மாற்றும்படியாய்
அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு இன்னைக்கு பேசுங்கப்பா. அந்த இருளை மாற்றுங்க, பயத்தை மாற்றுங்க, பயத்தினாவே அப்புறப்படுத்துங்க. மரணத்தை குறிச்சு வரவுள்ள மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருக்க பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்கள் மறையட்டும், தைரியம் வரட்டும், ஒரு பலத்தின் ஆவியானவர் இறங்கி பலப்படுத்தும், கட்டுகள் உடையட்டும், விடுதலை உண்டாகட்டும். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மரண இருளை போக்குவதற்காக தான் நம்முடைய இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், பதில் வரும், வெளிச்சம் உதிக்கும், மாற்றங்கள் நடக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே.